லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படும் அமைப்பு காங்கிரஸ் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி விமர்சனம் செய்தார். அரசியல் சாசனத்தை எதிர்த்ததே பாஜகவினர்தான் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பதிலளித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு குதிக்கும் நபர்கள்தான் அரசியல் சாசனத்திற்கு எதிரான அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக விமர்சித்தார். அவசர நிலை காலத்தை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி தற்போது அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதாக குதித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். மோடியின் கருத்துகளுக்கு பதில் கொடுக்க காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேச எழுந்தார். ஆனால் மோடி தனது உரையை தொடர்ந்ததால் கார்கே தனது கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் எழுந்து நின்று முழக்கம் எழுப்பினர். 10 करोड़ किसानों को हुआ और सिर्फ 6 साल में हमने इतनी चर्चा के बाद उन्होंने उठाए हुए सवालों के जवाब भी सुनने की हिम्मत नहीं है. इन्होंने ये अपर हाउस को अपमानित कर रहे हैं. इस अपर हाउस की महान परंपरा को अपमानित कर रहे हैं. देश देख रहा है. झूठ फैलाने वालों की सत्य सुनने की ताकत भी नहीं होती. மல்லிகார்ஜுன் கார்கே பேச வாய்ப்பு அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்திய போதும் பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இதனால் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் சோனியா காந்தியுடன் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்தியா கூட்டணியில் இல்லாத பிஜு ஜனதா தளம் கட்சியும் எதிர்க்கட்சிகளுடன் வெளிநடப்பு செய்தது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, அரசியல் சாசனத்தை தான் உருவாக்கியதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிதான் என அம்பேத்கர் கூறியிருந்ததாக குறிப்பிட்டார். அரசமைப்பு சாசனத்திற்கு எதிராக இருந்தது பாஜக மற்றும் RSS தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். तो हमने ये कहा, देखो संविधान तो आप नहीं बनाए, संविधान के आप विरोधी थे, इसीलिए मैं वो क्लैरिफाई करना चाहता हूं कि कौन संविधान के फार थे, कौन संविधान के खिलाफ थे, किसने संविधान बनाया, किसने संविधान के खिलाफ बात किया, वो मैं उनके सामने रखना चाहता हूं. पेपर है, उसमें ये लिखा गया था, भारत के इस नए संविधान की सबसे बुरी बात यह है कि इसमें भारतीय कुछ भी नहीं है. प्राचीन भारत के अद्भुत संवैधानिक विकास के बारे में इसमें कोई जिक्र ही नहीं है. आज तक मनुस्मृति में दर्ज मनु के कानून दुनिया की प्रशंसा का कारण है. ये किसने कहा? ये ऑर्गेनाइजर ने, RSS ने, जनसंघ के जो लोग थे उस वक्त उन्होंने कहा. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த பிறகும் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி தனது உரையை தொடர்ந்தார். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை வருத்தம் அளிப்பதாக மாநிலங்களவை சபாநாயகர் ஜெகதீப் தன்கர் கூறினார். பிரதமர் மோடியின் உரைக்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.